வணக்கம் பசங்களா. ஒன் பீஸில் காட் வேலின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி நமக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ராஜரும் கார்ப்பும் ஒன்று சேர்ந்து ராக்ஸ் பைரட்டை போட்டு பொழந்து காட்டினாங்கன்றது தான். அதுவே உண்மையாக அங்கே என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக இன்னும் தெரியல. ஏன்னா ஓட சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒன் பீஸ் போயினுக்கிற கட்டத்தில் காட் வேலி மாதிரி ஒரு சம்பவம் திருப்பி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, காட் வேலியோட பார்ட் 2ன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அங்கே நடந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் இப்போ இங்கே நடக்க போகுதுங்க. எங்கன்னா எல்பாஃப்லேயே நடக்க போகுது. அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த தியரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி மாங்கா சாப்டர் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா போன மாங்கா சாப்டர் 1137 ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதை போய் செக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வீடியோ கரெக்டாக புரியும். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம், ஆரம்பிக்கிற விஷயமே அந்த சாப்டரோட கண்டினியூஷனே சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? போன சாப்டரில் நம்ம ஷாம்ராக் அண்ணன் லோக்கியை காட்ஸ் நைட்டில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார், சேர்க்கறதுக்கு. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவர் கடைசியாக என்ன சொல்லி முடிச்சிருப்பார் அப்படின்னா, மேரி ஜோஸை கான்டாக்ட் பண்ணு, நம்ம வேறு மாதிரி இதை அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். வேறு மாதிரினா அவங்க எந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்னதுன்னா, அவங்க இப்போ லோக்கியை எதிரி ஆகிட்டாங்கன்னே சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அவங்க இப்போ லோக்கிக்கு எதிரி தான். ஏன்னா அவங்களை போட்டு பொழந்து கட்டிக்கிறாங்க, அதுவும் கையை கட்டி போட்டு இருக்கிறப்பயே. ஸோ இந்த மாதிரி அடித்ததுனால லோக்கியை ஒன்ஸ் ஃப்ரீ ஆகிட்டான் அப்படின்னா அவன் கன்ஃபார்மாக இவங்களை போட்டு பொழந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அவனால் பண்ண முடியாதுன்றது வேறு விஷயம். ஏன்னா காட்ஸ் நைட்டு கன்ஃபார்ம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அண்ட் லோக்கியுமே கன்ஃபார்மாக பவர்ஃபுல்லாக தான் இருப்பான். பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ அவன் ரிலீஸ் ஆகிட்டான் அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க வந்தான். அதனால இப்போ காட்ஸ் நைட்டுக்கு லோக்கி ஒரு எதிரினே சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். அண்ட் இது பத்தாததுக்கு எல்பாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ஸ் வேறு இருக்கிறாங்க. 10 பேராக அங்கே தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே மிஸ்ஸும் ஆகல. இது பத்தாததுக்கு எல்பாஃபோட வாரியர்ஸ் வேறு அங்கே இருக்கிறாங்க. ஸோ 2 காட்ஸ் நைட் மட்டும் சேர்ந்து இத்தனை பேர் எதிர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா அது டவுட்டு தான். அதனால நம்ம ஷாம்ராக் காட்ஸ் நைட்டோட கேப்டனாக இருந்தாலுமே இத்தனை பேர் முன்னாடி அவரால் சண்டை போட முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப கன்ஃபார்மாக முடியாது, கஷ்டம்தான். ஸோ அதனால் என்ன நடக்கலாம் அடுத்துன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம ஷாம்ராக் அவர் தானே கேப்டனு. ஸோ அவர் ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னா காட்ஸ் நைட்லாம் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே சரி, அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டு எல்பாஃபுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட பவர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தன்னை எதிர்த்து வர்றப்ப ஒன்று அவர் எங்கேயும் தப்பிச்சு போயிடலாம். ஆனால் அவரை பார்த்தா தப்பிச்சு போகிற மாதிரி தெரில. ஏன்னா லோக்கியை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக தான் காட்ஸ் நைட்டோட கேப்டனே இங்கே வந்துருக்காரு. சும்மா ஆளுங்களை அனுப்பிவிட்டு அவனை கூட்டணுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது பண்ணாமல் கேப்டனே இங்கே வந்துடுறாருன்றப்ப எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அவர் நினச்ச காரியத்தை முடிக்காமல் அவர் போக மாட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணலான்னா, இவங்க எல்லாருமே சண்டைக்கு வர்றப்ப இவர் காட்ஸ் நைட்டை மொபிலைஸ் பண்ணலாம். அதாவது அவங்கள இங்கே வர சொல்லலாம் எல்பாஃபுக்கு. ஸோ அப்படி ஒரு கமாண்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்த செகண்ட் எல்லா காட்ஸ் நைட்டும் இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே போர் தான் நடக்கும். அது நான் சொல்லவே தேவையில்லை. அண்ட் இந்த மாதிரி நடக்கிறப்ப லோக்கி ஃப்ரீ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த லோக்கி ஃப்ரீ ஆகிறான் பார்த்தீங்களா, அதை நார்ஸ் மித்தாலஜியில் ரக்னராக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த உலகமே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரக்னராக்னா அதான் மீனிங்கு, உலகத்தை அழிக்கிறது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லோக்கி ஃப்ரீ ஆகிட்டான் அப்படின்னா இந்த உலகத்தோட அழிவு ஆரம்பிக்குதுன்னே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், காட் வேலிக்கும் இதுக்கும் என்னடா கனெக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காட் வேலியில் ஒரு ஹண்டிங் காம்படிஷன் நடந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது முன்னாடி சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். பட் நான் மட்டும் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மேலே போய் தரத்துக்கு எனக்கு சுமத்தரமாக இருக்குது. அதாவது சப்போஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது கரெக்டானு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க சரியா கமெண்ட்டில். ஹண்டிங் காம்படிஷன் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. அந்த மாதிரி அது நடக்கும். காட் வேலியில் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு தெரிஞ்சு நடந்தது. அதுக்கு அடுத்து எத்தனை வருஷம் போச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு 22 வருஷமா இல்லை அதுக்கு மேலேயான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. அதையும் கன்ஃபார்ம் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ மேபி ஹண்டிங் காம்படிஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம ஷாம்ராக்கே திருப்பி நடத்துறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இங்கே வந்துட்டார், இதுக்கு மேலே மீதி காட்ஸ் நைட்டையும் கூப்பிட்டுட்டு இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் காம்படிஷனு. ஸோ காட் வேலியில் ரேபிட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு வேர்டு. அது எதுக்குன்னா மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் ரேபிட்னா அதிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களுக்கு. அப்படி பார்க்குறப்ப எல்பாஃபில் சாதா ஜெயின்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இப்போ ரேபிட்டாக இருப்பாங்க. அண்ட் யாரெல்லாம் ஸ்பெஷல்னா நம்ம ஸ்டார்ஸை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜெயின்ட்லேயே வாரியர் பைரட்ஸ் இருக்கிறாங்கல்ல, இப்போ இருக்கிற சமூகம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வாரியர்ஸ் தானே. ஸோ அதிலே கொஞ்சம் தலை சிறந்து விளங்கினவங்க நம்ம டோரி புரோகியாக இருக்கட்டும், அண்ட் ரிப்ளி இருந்திருப்பா சாலுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் பவுண்டி மாதிரி போடலாம். அதாவது ஸ்பெஷல் ரேபிட்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லலாம். அவங்களாம் ஹண்ட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட நம்ம வச்சுட்டு வேட்டையாட ஆரம்பிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாலுமே கன்ஃபார்மாக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கணும்ல. சாதா இவங்கள வேட்டையாடுறதுல அவங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ ஸ்பெஷல் ப்ரைஸ் யாராக இருப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம லோக்கி தான்.
லோக்கி மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி அவன் உண்மையிலே கிங் ஹாரோட கொன்று, சரி கொண்டாலும் கொள்ளலையோ அது வேறு விஷயம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டு அந்த டெவில் ஃப்ரூட்டுக்காக தான் கொண்டு இருப்பான். அதை இவன் சாப்பிட்டானான்னு சொல்லிட்டு தெரியல, இல்லை எங்கே எடுத்து வச்சுக்கிறானான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி சாப்பிட்ருப்பான் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவன் மட்டும் அதை சாப்பிட்டுருந்தான் அப்படின்னா இவன் தான் அந்த ஹண்டிங் காம்படிஷனோட ஒரு கிராண்ட் ப்ரைஸ்னே சொல்லிட்டு சொல்லலாம். இவனை யார் ஹண்ட் பண்ணுறாங்களோ அவனுக்கு தான் அதிகமாக பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ப்ரைஸ் இல்லை, ஒரு 10 கிராண்ட் ப்ரைஸ் இருக்குதுன்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 10ன்றதுல ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். சரி ஒரு 4-5ன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ஸ் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ லூஃபியோட டெவில் ஃப்ரூட்டுக்குமே வந்து எல்லாருமே ஆசைப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம 5 எல்டர்ஸே முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் கம் ஃப்ரூட் நம்ம கைக்கு வந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்போ லூஃபி எல்பாஃபில் தான் இருக்கிறான். ஸோ மேபி இவங்க வந்து அவனையும் ஹண்ட் பண்ணுறதுக்கு போகலாம். அப்படி போனாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கிராண்ட் ப்ரைஸும் வந்து இருக்குது. லோக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவே லூஃபியோட டெவில் ஃப்ரூட்டுமே அங்கே இருக்குது. அண்ட் இது பார்த்ததுக்கு நான் மீதி சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸே சொன்னேன். ஏன்னா அவங்களாம் ஸ்ட்ராங்காக தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் கன்ஃபார்மாக ஸ்பெஷல் ரேபிட்டில் வந்துருவாங்க. அண்ட் கிராண்ட் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஈக்குவலாக ஒன்று ஜோரோவை சொல்லலாம், இல்லை சாஞ்சி, அப்புறம் ஜிம்பேன்னு சொல்லிட்டு இவங்களாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஒரிஜினல் காட் வேலி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், இந்த மாதிரி காட் வேலி அந்த ஐலாண்டில் போய் ஹண்ட் பண்ண போகிறப்ப சில பேர்லாம் எக்ஸ்ட்ராவாக வருவாங்க. அது நம்ம ராக் ஸ்பைரட்டாக இருக்கட்டும், இல்லை ராஜராக இருக்கட்டும், அண்ட் இவங்களை தடுக்கிறதுக்கு கார்ப் அனுப்பிச்சாங்களா அதுவாக இருக்கட்டுமே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்பாஃப்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யார், நம்ம அண்ணன் தான், நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா எல்பாஃப் வந்து அவரோட டெரிட்டரியில் வர்றது நம்ம எக்கெட்லேயே வந்து அவர் தடுப்பார்னு சொல்லிட்டு நினச்சோம் அந்த போகிற, பட் வரல. ஆனால் இங்கே நடக்கிறப்ப கன்ஃபார்மாக 100% அவர் வந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம லூஃபி ஷாம்ராக பார்த்தோன்னே ஷாங்ஸை எப்படி சொல்லிட்டு போய் கேட்பான் அவன். ஸோ அவருக்கு வந்து உண்மையிலே லூஃபி மேலே அக்கறை இருந்து அவனை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சார் அப்படின்னா அவர் கன்ஃபார்மாக எல்பாஃபுக்கு வந்துட்டு டேய் வேணா நான் இங்கே இருக்கிறேன்டா, அவன் அண்ணன்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அண்ட் வார தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுவார். ஸோ ஷாங்ஸ் அண்ணன் வந்து வர்றதுக்கு கன்ஃபார்மாக நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. அண்ட் இதை விட ஒருத்தன் அவன் சீட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது யாருன்னா நம்ம வெட்டி ஆஃபீஸர் டிராகன் தான். இது வரைக்கும் அந்த ஆள் சேரை உட்காந்து சேரை தேய்ச்சிருந்தாருன்னே சொல்லிட்டு சொல்லலாம். பட் அவர் முறை எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன விஷயமே தான், காட்ஸ் நைட் எப்போ மோபிலைஸ் ஆகிறாங்களோ அப்போ தான் நம்மளோட உண்மையான போர் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ எல்பாஃபில் காட்ஸ் நைட் வந்து மோபிலைஸ் ஆனாங்க அப்படின்னா நம்ம வெட்டி ஆஃபீஸர் ஒரு வழியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளம்பி எல்பாஃபுக்கு வரலாம், அங்கே அவருக்கும் லூஃபிக்கும் ரீயூனியன் நடக்கலாம். அண்ட் மேபி நம்ம டிராகனுக்கும் சான்ஸ் கூட இப்படி தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நடக்கலாம். ஆனால் என்னதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருந்தாலும் எதாவது பண்ணுவானான்னு சொல்லிட்டு தெரியலங்க. இவனை வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம எக்கெட்ல எவ்வளோ வாட்டி எதிர்பார்த்துருந்தோம், எக்கெட்ன்றதை விட எத்தனையோ வாட்டி வருவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இந்த ஆள் உட்காந்து நேர்கிறான், கடுப்பாகுது, ஏதோ பண்ணுடான்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ அட்லீஸ்ட் இந்த வாட்டி அந்த பண்ணலன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவன் உண்மையிலே ஒரு வெட்டி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு நம்ம முடிவே பண்ணிடலாங்க. அண்ட் இதை விட முக்கியமாக ஒரிஜினல் காட் வேலி சம்பவம் நினச்சி பார்த்தீங்களா, அதில் இருந்த ஒருத்தவர் இப்போ இங்கே எல்பாஃபில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யாருன்னா நம்ம ஷிக்கி தான். ஷிக்கியை வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக காட்டியிருப்பாங்க, அதாவது அவங்க சில்லோட்டி மாதிரி தெரிஞ்சுது. அதை வச்சு நம்ம ஷிக்கியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் கன்ஃபார்மாக இன்னும் தெரியல. ஸோ மேபி ஷிக்கி வந்து எல்பாஃபில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் இருந்தார் அப்படின்னா நம்ம லூஃபிக்கு இல்லை எல்பாஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரா, அப்படி இல்லைன்னா அவங்கள எதிர்த்து காட்ஸ் நைட் கூட சேர்ந்து இவங்க கூட சண்டை போடுவாரான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் காட்ஸ் நைட் கூட அவர் எந்த சேர மாட்டார். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ சப்போஸ் எல்பாஃப் வந்து காட் வேலி மாதிரி மாறப்போகுது அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. இது கூட வேணா ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லிட்டா, நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வந்து எம்பரர் ஆயிருப்பார். அது 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வருஷம் எனக்கு கரெக்டாக தெரியல. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம ஷாங்ஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் ஆயிருப்பார். அவர் எப்படி ஆனாரு என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் ஆயிட்டாரு. ஸோ இப்போ இந்த தியரி படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஷாங்ஸ் அண்ணனுக்கு பதில் நம்ம லூஃபி இருக்கிறான்ல, லூஃபி வந்து எப்படி எம்பரர் ஆயிருப்பான்னா அவன் கைடோவை தோக்கடிச்சான். அண்ட் பிக் மாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டான், அந்த இதெல்லாம் இருக்குது. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கைடோவை தோக்கடிச்சதுனால அவனை வந்து ஒரு எம்பரர் ஆக்கிட்டாங்க. பக்கி எப்படி ஆக்கினாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்காதீங்க, அது வந்து வேற விஷயம், அவனை வந்து விட்டு தள்ளுறீங்க. ஸோ லூஃபியை வந்து இந்த மாதிரி தான் ஆக்கினாங்க. அப்படி இருக்கிறப்ப ஷாங்ஸ் அண்ணன் வந்து ஏதோ ஒரு எம்பரரை தோக்கடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸ் அண்ணன் எம்பரர் ஆக்கியிருப்பாங்க. ஸோ அந்த தோக்கடிச்ச எம்பரர் வந்து ஏன் லோக்கியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. அது ஒரு தேரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எதை வச்சு இந்த தேரி பாசிபிளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கு ஸ்பெஷல் பவுண்டி வந்து போட்டுக்கிறாங்க. அவன் பைரட்டா என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவுண்டி வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பெஷல் பவுண்டி வந்து எதை குறிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்பரராக ஒருத்தனை ஆக்கணும் அப்படின்னா அவனுக்கு கீழே க்ரூ வந்து இருக்கணும். நம்ம கைடோக்கா இருக்கட்டும், இல்லை பிக் மாமாக்கா இருக்கட்டும், இல்லை ஒயிட் பேர்டு ஷாங்ஸ்ன்னு சொல்லிட்டு, இல்லை லூஃபி கூட வச்சிங்களேன். இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு க்ரூ இருக்குது. ஆனால் நம்ம லோக்கி வந்து யாரையும் கூட சேர்த்துக்கிற மாதிரி கரெக்டாக தெரியல. அவன் தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கடலில் சுற்றி வந்திருக்கிறான்.
ஸோ அவன் தனியாக இருந்ததுனால அண்ட் எம்பரர் அளவுக்கு பவராக இருந்ததுனால மேபி இதனால அவனுக்கு வந்து ஸ்பெஷல் பவுண்டி போட்டுருக்கலாம். இது கரெக்டானு சொல்லிட்டு தெரியல, என்னோட கெஸ் இது. ஏன்னா ஸ்பெஷல் பவுண்டினா ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். இவன் தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான், அவனுக்கு குரூ இருந்த மாதிரியும் கரெக்டாக தெரியல. ஸோ மேபி தனியாக இருந்தாலும் அவனுக்கு ஸ்பெஷல் பவுண்டி போட்டுருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தனியாக சுற்றின ஒரு எம்பரர் இருந்தால ஆனால் நம்ம ஷாங்ஸனை வந்து போய் தோக்கடிச்சதுனால அவரை வந்து எம்பரர் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதுலேயே வந்து இன்னொரு ஒரு ஒத்துமை என்ன தெரியுமா, நம்ம லோக்கி வந்து எம்பரராக இருந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அந்த டைமில் வேறு யார் யார் எம்பரராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்களேன். நம்ம ஒயிட் பேர்டு இருந்திருக்கிறாரு, அண்ட் கைடோ இருந்திருக்கிறான், அதுக்கு அடுத்து பிக் மாம் வந்து இருந்திருக்கிறா. அவங்க 3 பேரும் பார்க்கறது எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அப்படியே எல்லாருமே வந்து நல்லா பெருசாக ஜெயிண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க கூட இன்னொரு ஒரு எம்பரர்னா நம்ம லோக்கியை வச்சு பாருங்களா, ஒரிஜினல் ஜெயிண்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிறாங்களா. ஸோ அந்த 4 பேரில் ஒருத்தரான அந்த லோக்கியை நம்ம ஷாங்ஸனை வந்து போட்டு தள்ளிட்டு அவர் எம்பரர் ஆகிக்கிறாரு. ஸோ ஒரு நார்மலான ஹியூமன் சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஏன்னா அவர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அவர் வந்து எம்பரர் ஆகிக்கிறாரு. அதுக்கடுத்து இப்போ ப்ரெசென்ட் இருக்கிற எல்லா எம்பரரும் எடுத்து பாருங்களேன், நம்ம ஷாங்ஸன்னா, அதுக்கடுத்து பக்கி, அப்புறம் பிளாக் பேர்டு, அதுக்கடுத்து லூஃபி. ஸோ இவங்க 4 பேருமே ஹியூமன் சைஸில் இருக்கிறாங்க. அதாவது ஒயிட் பேர்டு எல்லாருமே ஹியூமன் தான், இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லல. பட் அந்த சைஸு ஹைட்லாம் வந்து பாருங்களேன், இவங்க தான் பார்க்கறது சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து பார்க்கறது அம்மா பெருசாக இருக்கிறாங்க. ஸோ மேபி இது கூட வச்சு அவங்க சொல்கிறாங்க அந்த டைமில் எல்லாம் பெருசாக இருந்ததுனால லோக்கி கூட ஒரு எம்பரராக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உண்மையிலே எல்பாஃப் வந்து ஒரு காட் வேலி மாதிரி ஆகலாமா இல்லையா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கடைசியாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஷாங்ஸனை வந்து லோக்கியை தோக்கடிச்சது தான் எம்பரர் ஆனார்னு சொல்லிட்டு. அதாவது ஷாங்ஸனை லோக்கியை வந்து தோக்கடிச்சது கன்ஃபார்ம் தான், ஆனால் அவர் இதனால தான் எம்பரர் ஆனாரான்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அது வேறு வந்து இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இது இல்லாமலும் அண்ட் இதை பற்றியுமே சரி ஏதாவது தேரி செஞ்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த தியரி கிடையாது, இன்ஸ்டாவில் ஒரு பேஜ்லேருந்து எடுத்தேன். இந்த பேஜ் தான் இது. இவர் தான் அந்த தியரி வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் போய் சேரும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் படிப்பாங்க, அதாவது ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்ப்பாங்க அண்ட் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி என்ன நினைக்கிற, இந்த தியரி பாசிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. அண்ட் அவங்களோட ஒப்பீனியனே வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.